வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை. இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே. இங்கு கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே. இங்கு கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாத நண்பா. ஸோ நண்பா, நம்ம 13ஆம் தேதி கொடுத்த கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். ஸோ 13ஆம் தேதி இன்றைக்கி லைவில் வரலாம்னு பார்த்தேன். ஸோ கொஞ்சம் ஷார்ட்டாக முடியிருக்காங்காட்டி லைவில் வர முடியலை. ஸோ நாளைக்கு வீடியோ லைவில் கொடுப்போம்ப்பா. ஸோ 13ஆம் தேதி கொடுத்த கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். ஸோ 13ஆம் தேதி ரிசல்ட் 716 அப்படின்ட்டு ரிசல்ட் இறங்கிடுச்சு நம்ப. ஸோ 716. ஸோ நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரில் வின்னிங் மிஸ் ஆச்சு நம்ப. ஸோ 716 ஃபுல் ரிசல்ட் 6716. ஸோ நம்ம கொடுத்த 715 அப்படின்ட்டு கொடுத்துட்டோம். ஸோ ஒரு நம்பரில் வின்னிங் மிஸ் நம்ப. ஸோ நேற்று நம்ம வீடியோவில் பவரில் கொடுத்தோம்னு சொன்னோம். ஸோ 7-1 அப்படின்ட்டு எடுத்ததில் ஸோ 6 டைரெக்டாக வச்சுருந்தோம்னா ஸோ பிசி பாஸ் ஆகிருக்கு. அதாவது இங்கே பிசி பாஸ் ஆகிரும். 14-13 எடுத்தோம். ஸோ ரிசல்ட்டு 16 அப்படின்னு வந்துருச்சும்பா. ஸோ நம்ம பி போர்டில் 1 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. சி போர்டில் 6 பாஸு. ஸோ போர்டு அடிப்படையில் பிசி பாஸ் ஆகிருக்கு. ஆனால் பார்த்தா நம்பர்ஸ்லாம் நம்ம கொடுக்கல. ஸோ இங்கே 715 அப்படின்னு கொடுத்தோம். ஸோ ஒரு நம்பரில் வெற்றி மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மெத்தடில் கொடுத்துருந்தா ஸோ ஒரு 10 நம்பராக கொடுத்துருந்தா, செட் நம்பராக கொடுத்துருந்தா ஸோ ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும். ஸோ வாங்கப்பா 14ஆம் தேதி ஒரு பெஸ்ட்டான கெஸ்ஸிங் பார்ப்போம். ஸோ நாளைக்கு கெஸ்ஸிங் கொடுக்கையில் லைவில் வருவோம்பா. ஸோ பார்ப்போம். ஸோ 14ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கலாம்பா. ஸோ வெற்றியோடு பார்க்கலாம். கேஎல் 14-12-2024க்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம்பா. ஸோ வாங்கப்பா கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். ஏ போர்டில் 6-4 அப்படின்னு எடுத்துருக்கோம். சப்போஸ் 0 வந்துச்சுன்னா 0 எடுத்துக்கலாம்ப்பா. 0 2 வந்துச்சுன்னா ஸோ 6 வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்க மாதிரி நம்ம செட் நம்பரை எடுத்துருக்கோம். ஸோ பார்ப்போம்ப்பா. ஏ போர்டில் 6-4, பி போர்டில் 5-0 எடுத்துருக்கோம். சி போர்டில் 8-0 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ இந்த நம்பர்ஸில் 658, 608, 400 அப்படின்ட்டு 3 நம்பர் எடுத்துருக்கோம். ஸோ இங்கே 658 தான் நம்ம மெயினாக எடுத்துருக்கோம். ஸோ 4 நம்பர்ஸ்லையும் 36, 58 அப்படின்ட்டு எடுத்துருக்கோம்ப்பா. ஸோ 36, 58 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ நேற்று மிஸ் ஆன மாதிரி சப்போஸ் ஏபி பாஸ் ஆச்சுன்னா ஸோ ஒரு ஃபுல் வினிங் கிடைக்கிறக்காண்டி செட் நம்பராக எடுத்துருக்கோம். 658, 659. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கப்பா. ஸோ இல்லைன்னா ஏபியில் ஒரு 65 அப்படின்ட்டு செட் பண்ணி அதாவது விளாண்டு பார்க்கலாம்ப்பா. ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஏபியில் 65, 650 to 659 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ இது இல்லாமல் நம்ம 4 நம்பர்ஸ் கணிப்பாக பார்த்துருவோம். ஸோ 4 நம்பர்ஸில் என்ன கிடைக்குதுன்னா 883, 950, 609, 240 அப்படின்ட்டு கிடைக்கிது. ஸோ இந்த 4 நம்பரில் இந்த மெத்தடில் நமக்கு மிஸ் ஆகிட்டே தான் வருது. ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே நம்ம என்ன கொடுத்தோம், 76ன்னு கொடுத்தோம். ஸோ ஏசியில் தான் வந்துருக்கு, பிசியில் கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி தான் மிஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் கணிப்பில் இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. இது நம்ம விட்டோம்னா அடிப்பாக. ஸோ அதனால தான் நான் அந்த கணிப்பை கொடுக்குறேன். ஸோ நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை தவிர்த்துருங்க. ஸோ கெஸ்ஸிங்கில் ஒரு நம்பர் 2 நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்கப்பா. ஸோ ஏபியில் 88, 95, 60, 24 அப்படின்னு எடுத்துருவேன் ஏபியில். ஏசியில் 83, 90, 69, 20 அப்படின்னு எடுத்துருவேன் ஏசியில். ஸோ இது நம்ம சப்போர்ட் நம்பரும்பா. சப்போர்ட்டில் அதாவது ஒரு 10 ரூபா டிக்கெட்டில் ப்ளே பண்ணையில் 10 ரூபா, 12 ரூபா. ஸோ ஒவ்வொரு ரேட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ளே பண்ணால் ஸோ இதில் மேட்ச் ஆச்சுன்னா 08, 11, 20, 38, 43, 47 அப்படின்ட்டு ஒரு சப்போர்ட் நம்பராக ப்ளே பண்ணலாம்ப்பா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா. ஓகேப்பா. நேற்று ஏபியில் 71 அதாவது 71 கிடச்சி. ஸோ முன்னாடி நாள் ரிசல்ட்டு 089 அடிச்சிருக்காங்க. மறுநாள் ரிசல்ட்டு 716. ஸோ இதுக்கு இடைப்பட்ட நம்பர் தான் வர அதிக வாய்ப்பு இருக்குங்கப்பா. ஸோ 8 அதாவது லாங்கில் 89 போயிட்டாங்க. ஸோ
சரி கீழே லோவில் 16 வந்துட்டா. ஸோ இதுக்கு இடைப்பட்ட நம்பர் பி போர்டில் 5 வரலாம்ட்டு. ஸோ கணிப்பு மேட்ச் ஆதான்னு பாருங்கப்பா. ஸோ அதான் நம்ம எடுத்துருக்கோம் 650 டு 659. ஓகேம்பா. ஸோ புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம். கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் 82 48 22 88 18 அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் 250 வரையும் நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ கேஎலுக்கு 250 வரையும் நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ வெற்றி பணம் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி. ஸோ வெற்றி பணம் அதிக அமௌண்ட் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனிப்பா. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம். வெற்றி பணம் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ½ அன் ஹவரில் கொடுத்துருவாங்க. கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்கப்பா. ஸோ வெற்றி பணம் ஃபுல் வெற்றி எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி. ஸோ நீங்கள் அதனால் நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம். நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. 82 48 22 88 18 இப்படி நம்பருக்கு சேவ் பண்ணி வச்சு ஹாய்ன்னு சொன்னீங்கன்னா ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஓகேம்பா. ஓகேம்பா. நம்ம சேனலுக்கு ஒரு சின்னதாக லைக் பண்ணி பாருங்கப்பா. லைக் பண்ணி பாருங்கள். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியுடன் லைவில் சந்திப்போம்ப்பா. ஸோ நாளைக்கு ஒரு அருமையான வெற்றியுடன் சந்திப்போம். பை, see you.